Hello friends, வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல்ல திருமாலின் துணைவியான திருமகள், அதாவது லக்ஷ்மி தேவி தாயாருக்கு பச்சை பயிறு சுண்டல் நைவேத்திய பிரசாதம் செஞ்சு வச்சு இன்னைக்கு பூஜை செய்ய போகிறோம். ஏன்னா திருமகளோட துணை நம்மளுக்கு ரொம்பவே தேவை இல்லையா? அவளோட கடைக்கண் பார்வை படாதா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அவனை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு, அதாவது லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு தான் எல்லா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்ம செய்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த பச்சை பயிறு சுண்டல் நைவேத்திய பிரசாதமும் இன்னொரு டைப் ஆஃப் தாம்பூலமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவங்க. ஏன்னா அருளோட பொருளும் நம்மளுக்கு வேணும் இல்லையா? இப்போ பாருங்க, இந்த பச்சை பயிறு சுண்டல் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சை பயிறு, அதை நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். லைட்டாக தான் ஊறி இருக்குது, ரொம்ப ஊறலை. அதை நம்ம குக்கரில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அதில் போடுறதுக்கு தேங்காய் துருவல், ஒரே ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், உப்பு, எண்ணெய், பச்சை மிளகா ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு பச்சை பயிறு சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருள். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். போட்டு இதை குக்கரில் வச்சு நம்ம ஒரு 3 விசில் இதை வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கடுகு, உளுந்த பருப்பு போட்டுடலாம். பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் நிறையவே போடுங்க, ஏன்னா பாசிப்பயிறு, அதனால். வரமிளகா போட்டுடலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த சுண்டலை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துடலாம். கேரட்டும் சேர்த்துடலாம். சுண்டலோட கொஞ்சம் இந்த கேரட்டும் நம்ம சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு சுண்டலாக இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ கடைசியில் டாப்பிங்க்கு கொஞ்சமாக உப்பு தூக்கிடலாம், ஏன்னா தேங்காய் பூ, இந்த கேரட் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்காக. அவ்வளோதான், நம்ம சுண்டல் நைவேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி தேவி தாயாருக்கு பச்சைப்பயிறு சுண்டல் நைவேத்தியம் படைச்சு இன்றைக்கி பூஜை நம்ம செஞ்சுருக்கோம். லக்ஷ்மி தேவி தாயார் கஜலக்ஷ்மியாக 2 சைடில் யானையோட அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கலாம் நம்ம, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு. இது அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது 50 ரூபாய் ரேட் வருது. இந்த மாதிரி ஒரு தட்டு. இந்த தட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாக்கெட் பீட் வச்சிடலாம். அதுக்கு மேலே வெத்தலை பாக்கு வச்சிடலாம். பாக்கு வச்சிடலாம்.
ஒரு தாலி சரடை வச்சிடலாம், மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம், ஒரு பித்தளை காசு வச்சிடலாம், ஒரு பூ வச்சிடலாம், ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வச்சிடலாம், 2 வாழைப்பழம் வச்சிடலாம். ப்ளஸ் இன்றைக்கி நம்ம செஞ்ச சுண்டல் நைவேத்திய பிரசாதமும் இது கூட நம்ம வச்சு இப்படி தாம்பூல தட்டில் வச்சு கொடுக்கலாம் நம்ம. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாம்பூல தட்டு நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த தாம்பூலம் எங்கள் வீட்டுக்கு வந்த உங்களுக்காக. பார்த்தீங்களா, நம்மளோட தாம்பூல தட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. இப்போ நம்ம லக்ஷ்மி தேவி தாயார் உட்காந்துருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சைப்பயிறு சுண்டல் நைவேத்திய பிரசாதமும் இன்னொரு டைப் ஆஃப் தாம்பூலமும் செஞ்சு வச்சு நம்ம லக்ஷ்மி தேவி தாயாருக்கான பூஜையை இனிதே நிறைவு செஞ்சுருக்கோம். குழு வைக்கிறவங்களா இருந்தால் இந்த தாம்பூலமும் சுண்டலையும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன சஜஷன் தான். குழு வைக்காதவங்களா இருந்தால் இந்த சுண்டலை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்த திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.